சிறுக்கீரை சாதம் செய்யலாம். அதனால் இந்த மாதிரி கீரை வந்து சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக புளியும் அந்த கீரையை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். கீரையை கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி சுடு தண்ணியில் மட்டும் போட்டு லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு புளி கொஞ்சம் போட்டு மிக்சியில் போட்டுடலாம். கொஞ்சமாக புளி, நம்மளுக்கு தேவையான அளவு புளி பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணும் கோர்ஸாக. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இப்போ வந்து தட்டின பூண்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரை போட்டுடலாம். கீரை மிக்சிக்கு போட்டு வச்சுருக்கல பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த கீரை போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து நம்ம சாதம் வந்து ஒடிச்சு ஆற வச்சுருக்கிற சாதம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கீரை சாதம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.